ஏசப்பா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் ஏசப்பா. ஏசப்பா, ரட்சிக்கப்பட்ட பொண்ணுதான், அபிஷேகம் பெற்றிருக்குது ஏசப்பா. சூப்பரா அந்நிய பாஷெல்லாம் பேச ஏசப்பா. இந்த லவ் உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு தெரியும் ஏசப்பா, இதெல்லாம் உங்க சித்தமா தான் இருக்கும்னு. இது என் சித்தம் இல்லை மகனே. என்ன ஏசப்பா சொல்றீங்க? அப்ப நான் லவ் பண்ற பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? கூடாது மகனே. ஏசப்பா, என்ன ஏசப்பா, நான் பாவமா பண்றேன்? லவ் தானே பண்றேன், ஏதோ பாவம் பண்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா மகனே, நான் ரொம்ப வெறுக்கிறது 2 பாவம், விக்கிரக ஆராதனையும் விபச்சாரமும். அதுல என்கிட்டயே வந்து விபச்சாரம் பண்ணட்டுமான்னு கேக்குறியே. விபச்சாரமா? நான் எங்க விபச்சாரம் பண்ண? லவ் தானே ஏசப்பா பண்ண. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ மனசை பார்த்து லவ் பண்ணியா இல்ல அழகை பார்த்து லவ் பண்ணியா? மனசு அழக பார்த்து ஏசப்பா. சரி ஜெபி, நீ லவ் பண்றனே வச்சுக்கோ. நீ கல்யாணம் பண்ற வரைக்கும் அந்த பொண்ணை தப்பாவும் இச்சையாவும் பார்க்காம இருக்க முடியுமா? உண்மையை சொல்லு. மத்தேயு 5:28. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்படி நான் உனக்கு சொன்னது ஞாபகம் இல்லையா மகனே? ஆதியாகமம் 2:18 தான் நான் சொல்லியிருக்கேன்ல, ஏற்ற காலத்துல உனக்கு ஏற்ற துணையை தருவேன்னு. ஏன் உனக்கான துணையை நீயே இவ்வளவு சீக்கிரம் தேடிக்கிற? இப்போ வேணா நீ லவ் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா திருமணம் ஆகும்போது அந்த சந்தோஷமும் அந்த சமாதானமும் நீடிக்காது. இதே நான் தர துணையை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா சந்தோஷமாவும் சமாதானமாவும் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கலாம். மகனே, நான் உன் மேல நிறைய பிளான் வச்சிருக்கேன். அந்த பிளானை கெடுக்கிறதுக்காக தான் பிசாசு உன்னை லவ்ல விழ வச்சிருக்கான். மகனே, நான் உன் மேல வச்சிருக்க பிளானை கெடுக்கிறதுக்காக பிசாசு உன் முன்னாடி நிறைய பாவங்களை கொண்டு வந்தான். ஆனா அதெல்லாம் பாவம்னு தெரிஞ்சதுனால நீ அந்த பாவத்தை பண்ணல. ஆனா லாஸ்டா உன்கிட்ட லவ் எடுத்துட்டு வந்தான். அது உனக்கு பாவம் மாதிரி தெரியல, அதனால நீ லவ்ல விழுந்துட்ட. நிதானமா கொஞ்சம் யோசிச்சு பார், நான் சொன்னதெல்லாம் வச்சு. எனக்கு விரோதமா பிசாசு உன்னை எவ்வளவு பெரிய பாவம் செய்ய வச்சிருக்கான்னு. ஆமா இல்ல, பிசாசு இன்னமா எனக்கு தந்திரமா ஸ்கெட்ச் போட்டுக்கிறான். ஏசப்பா என் மேல வச்சுக்கிற பிளானை கெடுக்கிறதுக்கு சுத்தி 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 பின்னாடியே வந்துக்கிறான். மகனே, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் ஒரே சரீரமாகறீங்க. நான் உன் மேல என்ன திட்டம் வச்சிருக்கணும் அதே திட்டத்தை தான் நான் உனக்கு கொடுக்க போற துணை மேலேயே வச்சிருக்கேன். நீ ஏன் உனக்கு ஒரு துணையை தேடும் போது உன்னால என் சித்தத்தை நிறைவேற்ற முடியாம போயிடும் மகனே. மகனே, நான் உனக்காக என் உயிரே கொடுத்துருக்கேன். நீ எனக்காக நான் உன் மேல வச்சிருக்க பிளானை நிறைவேற்ற விட மாட்டியா மகனே? ஏசப்பா, என் மேல்தான் ஏசப்பா தப்பு. பிசாசோடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுத்துட்டேன் ஏசப்பா. என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. என்னை முழுவதும் உன் கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. தாயின் கருவில் உருவாகத்துக்கு முன்னாடியே என்னை பேர் சொல்லி அழைச்சிங்களே ஏசப்பா. என் மேல நீங்க என்னென்ன பிளான் வச்சுக்கிறீங்களோ, என்ன இந்த பூமியில எதுக்கு படிச்சீங்களோ, உங்க சித்தத்தை நீங்க செய்யுங்க ஏசப்பா. என்னை முழுவதும் உன் கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. என்னை மன்னிங்கப்பா. என்னை கொண்டு இந்த பூமியை என்னென்னலாம் செய்ய சித்தமா இருக்கிறீங்களோ எல்லாமே ஏசப்பா நீங்க செய்யுங்கப்பா. என்னை முழுவதும் கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. என் மேல இருக்கிற எல்லா பிளானும் நிறைவேறட்டும் ஏசப்பா. எனக்கு உங்க சித்தம் தான் ஏசப்பா முக்கியம்.